இந்த உலகத்துல ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, நமக்கு தெரியாதது. ஆனா இந்த உலகத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும், எல்லா விஷயங்களும் நமக்கு எப்படியோ ஒரு நாள் தெரிஞ்சிருது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கூட, இல்ல எதிர்காலத்துல கூட நமக்கு என்னைக்குமே தெரியாத மர்மங்களா இருக்கிற ஒரு இடம் அப்படின்னா கடல் தான், ஆழ்கடல். என்னதான் உலகத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம தெரிஞ்சாலும், மர்மங்களா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம கண்ணுக்கு அது பற்றுது. அது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடறோம். ஆனா கடல்ல என்ன விஷயங்கள் நடக்குது, கடல்ல பத்தின பல மர்மங்கள் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாமலே இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட இன்னும் பல விஷயங்கள் மர்மமாவே இருக்குது. சோ அந்த மாதிரி உங்களுக்கே தெரியாத இந்தியன் ஓஷனை பத்தின டாப் 10 சீக்ரெட்ஸ் பார்க்க போறோம். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. சோ இந்தியன் ஓஷனை பத்தின டாப் 10th சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்தியன் ஓஷன் எப்படி ஃபார்ம் ஆனிச்சு, எங்க ஃபார்ம் ஆனிச்சு. இந்த இந்தியன் ஓஷன் அப்படிங்கிறது இந்தியாவுடைய சவுத் இந்தியன் பகுதியில், அதாவது சவுத் ஆஃப் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஓஷன் ஃபுல்லா இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பழசுன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 18 கோடி வருஷம் பழசு அப்படின்னு சொல்றாங்க. 18 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, 18 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி கண்டங்களே கிடையாது. சோ அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கு அப்படின்னா, எல்லா நிலங்களும் ஒன்னா இருந்திருக்கு. கோண்டுவானா அப்படிங்கிற மிகப்பெரிய கண்டம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோண்டுவானா பிரியும் போது தான் இந்த இந்தியன் ஓஷனும் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்தியா உருவானதுக்கு அப்புறம் இந்தியாவை சுத்தி உள்ள ஓஷனை இந்தியன் ஓஷன் நம்ம பிரிச்சுட்டோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த இந்தியன் ஓஷன், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஓஷன் கிட்டத்தட்ட 3 கோடி வருஷங்கள் பழசு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இந்தியன் ஓஷனை பத்தின 9th சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்தியன் ஓஷன் எவ்வளவு பெருசுன்னு நினைக்கிறீங்க? இது முதல்ல எங்கிருந்து உருவாயிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஆப்பிரிக்கால இருந்து ஏசியாவை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விதமான கண்ட்ரிஸ் இது கவர் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது 6200 மைல்ஸ், 6200 மைல்ஸ் பெருசு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிலோமீட்டர்ல சொல்லணும் அப்படின்னா 7.4 crore கிலோமீட்டர், 7 கோடி ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு கடலா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது இதோட ஆழம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதோட ஆவரேஜ் ஆழமே 12,000 ஃபீட், அதாவது 12,000 அடின்னு சொல்றாங்க. அதிகபட்ச ஆழம் 24,000 அடி. அந்த 24,000 அடி ஆழம், அதாவது உலகத்திலே அதிக ஆழம் உள்ள, அதாவது இந்தியன் ஓஷன் இருக்கக்கூடிய அதிக ஆழம் எங்க இருக்கு அப்படின்னா, இந்தோனேஷியால இருக்கக்கூடிய ஜாவா தீவுகள் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த இடத்துல தான் 24,000 அடி ஆழம் உள்ள இந்தியன் ஓஷனுடைய மிகப்பெரிய ட்ரென்ச் லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் ஓஷன் பத்தின 8th சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்தியன் ஓஷன் இவ்வளவு பெருசுன்னு சொல்லியாச்சு. ஆனா எந்த அளவுக்கு பெருசு நீங்க நினைக்கிறீங்க? கிலோமீட்டர் கணக்குல மட்டும் கிடையாது. இந்த இந்தியன் ஓஷன் உலகத்தையே, அதாவது இந்த மொத்த உலகத்திலே 20% இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பெருசா இருக்கக்கூடிய இந்த இந்தியன் ஓஷன்ல எத்தனை ஐலாண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 57 ஐலாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 16 ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் இந்த இந்தியன் ஓஷன்ல கவர் ஆகுது. 18 ஏசியன் கண்ட்ரிஸ் இந்த இந்தியன் ஓஷன்ல கவர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பெருசா இருக்குது இந்த இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பெருசா இருக்கிறதுல இந்த இந்தியன் ஓஷன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஓஷன், அதாவது மற்ற நாடுகளை கவர் பண்ணக்கூடியதுல மிகப்பெரிய ஓஷனா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் ஓஷன் பத்தின 7th சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்தியன் ஓஷன் தான் உலகத்திலேயே அதிக டெம்பரேச்சர் உள்ள ஓஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த இந்திய பெருங்கடல்ல தான் உலகத்திலேயே அதிக, அதாவது டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மத்த ஓஷனோட கம்பேர் பண்ணும்போது இங்கதான் உலகத்திலேயே டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுது. இது ஏன் அப்படின்னா, இந்த இந்தியன் ஓஷன் எந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிற இந்த இடத்துல, அதாவது உலகத்துடைய நடுப்பகுதியில் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால இந்த இடத்துல ஹீட்ங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்தியன் ஓஷன் பத்தின டாப் 6th சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்தியன் ஓஷன்ல கிட்டத்தட்ட, அதாவது நதிகள் எல்லாமே போய் தான் கடல்ல உருவாக்குது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ அந்த மாதிரி இந்தியாவுல ஏகப்பட்ட நதிகள் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நதிகள் போய் கலக்கக்கூடிய இந்த கடல் கிட்டத்தட்ட எவ்வளவு ரிவர், அதாவது எவ்வளவு நதியுடைய தண்ணி இதுல கலக்குது அப்படின்னா 6000 கிலோமீட்டர் ஆஃப் ரிவர் வாட்டர் இதுல கலக்குது அப்படின்னு சொல்றாங்க. 6000 கிலோமீட்டருக்கு நீளமா இருக்கக்கூடிய ரிவர், அதோட அந்த ஆறுகள் எல்லாமே இதுக்குள்ள விழுந்து மிகப்பெரிய இந்த இந்திய பெருங்கடலை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்தியன் ஓஷன் பத்தின 5th சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்தியன் ஓஷன் எந்தெந்த போர்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான போர்ட்ஸ் எல்லாம் இந்த இந்தியன் ஓஷன் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சென்னை, ஸ்ரீலங்கா, டியூட்டிகோரின், அதாவது தூத்துக்குடியா இருக்கட்டும், துபாயா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், இந்தோனேஷியா, இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகளுடைய எல்லா விதமான போர்ட்ஸையும் இந்த இந்தியன் ஓஷன் கவர் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கவர் பண்ணும்போது இந்தியன் ஓஷன்ல எவ்வளவு ஷிப்ஸ், அதாவது எவ்வளவு கப்பல்கள் இயக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க? வருஷத்துக்கு 90,000 ஷிப்ஸ் இந்தியன் ஓஷன்ல இயக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்தியன் ஓஷன் பத்தின 4th இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துடைய 40% ஆயில் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இந்தியன் ஓஷன் தான் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. மொத்த உலகத்துக்கே தேவையான 40% ஆயில் இந்தியன் ஓஷன்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் ஓஷன்ல அந்த அளவுக்கு ஏகப்பட்ட டன்ஸ் ஆஃப் ஆயில், அதாவது கோடிக்கணக்கான டன்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் இந்த இந்தியன் ஓஷன் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் ஓஷன் பத்தின 3rd சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுல மொத்தம் 90,000 ஸ்பீசிஸ், அதாவது 90,000 உயிரின
உயிரினங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 90,000த்துல கிட்டத்தட்ட 25,000 உயிரினம் கடல்லே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்தியன் ஓஷன்ல 25,000 ஸ்பீசிஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்பீசிஸ்னா சாதாரணமா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பீசிஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லயன், அதாவது சிங்கம், புலி, இதெல்லாம் வந்து பூனையில வந்துரும், நாய் வந்துரும். இந்த மாதிரி ஸ்பீசிஸ் எடுத்துக்கிட்டா இதுல வந்து நாய் வகைகள் அப்படின்னா 300 இருக்கும், சிங்க வகைகள் அப்படின்னா 200 இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த இந்தியன் ஓஷன்ல 25,000 ஸ்பீசிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்பீசிஸ் நம்ம எடுத்துட்டாலே அதோட ஃபேமிலி கிட்டத்தட்ட 100-200 மேல போகும். இந்த 25,000த்துல அப்ப எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 25,000 ஸ்பீசிஸ் அப்படின்னா என்னென்ன மாதிரியான உயிரினங்கள் இருக்கு அப்படின்னா ஃபிஷஸ், அதாவது மீன் வகைகள் இருக்குது, தாவர வகைகள் பிளான்ட்ஸ் இருக்குது, கோரல் ரீஃப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கோரல் ரீஃப்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெப்டைல்ஸ் இருக்குது, மேமல்ஸ் இருக்குது, ஆம்பிபியன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி உயிரினங்கள்ல பல வகையான உயிரினங்கள் இருக்குது. இந்த உயிரினங்கள்ல பாதிக்கும் கீழே தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியாத பல உயிரினங்கள் இந்த ஆழ்கடல்ல வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்தியன் ஓஷன் பத்தின செகண்ட் சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல் இருந்தாலே அதை எதுக்கு யூஸ் பண்றோமோ இல்லையோ, உயிரினங்கள் வாழ்றதுக்கோ இல்ல நமக்கு தேவையான பொருட்களை எடுக்கிறதுக்கோ அதையெல்லாம் தாண்டி உலகத்திலே கடலை எதுக்கு அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னா கழிவுகளை கொட்டுறதுக்கு தான். தேவையில்லாத குப்பைகள் எல்லாமே எங்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம நினைச்சிட்டு இருப்போம் மண்ணுல கொட்டுறாங்க, அந்த பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள் இந்த மாதிரி பிரிச்சு வைக்கிறாங்க, பல விதமான ரீசைக்கிளிங் பண்றாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா குப்பையும் ஒரு கட்டத்துக்கு மேல கடல்ல தான் போய் போடப்படுது. சோ அப்படி போடப்படும் போது இந்தியன் ஓஷன்ல கிட்டத்தட்ட 1 கோடி டன்ஸ் ஆஃப் குப்பைகள் வந்து வருஷம் கொட்டப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வருஷத்துக்கே 1 கோடி டன்ஸ் ஆஃப் குப்பையா நினைச்சு பாருங்க எவ்வளவு குப்பைகள் அந்த கடல்ல வந்து கலக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம கோடிக்கணக்கான பிளாஸ்டிக் கழிவுகளும் இந்தியன் ஓஷன்ல வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம இன்னும் 5-10 வருஷத்துக்கு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்துல பூமி ரொம்ப சூடாக ஆரம்பிச்சு பூமி அழியறதுக்கான நிலைமைக்கு நம்ம வந்து தள்ளப்படுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் கூட சொல்றாங்க. சோ அதனால இதை நம்ம வந்து கண்டிப்பா குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. சோ இந்தியன் ஓஷன் பத்தின டாப் ஃபர்ஸ்ட் சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல்னாலே மிகப்பெரிய மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கும். சோ அந்த மாதிரி உலகத்துல 7 கண்டங்கள் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா 8வது கண்டம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 8th கான்டினென்ட் வந்து இந்த இந்தியன் ஓஷனுக்கு அடியில வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கான்டினென்ட் பேர் தான் கெர்குலன் பிளாட்டியூ அப்படின்னு சொல்றாங்க. இந்த கெர்குலன் பிளாட்டியூ அப்படிங்கிறது எப்போ உருவானது அப்படின்னா, இந்த இந்திய பெருங்கடல் உருவாகிறதுக்கு முன்னாடி இதுவும் ஃபார்ம் ஆகி இதுல வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்புறம் ஏன் இது வந்து எல்லாத்துக்கும் தெரியறது இல்ல, இது ஏன் வந்து நம்மளால பார்க்க முடியல அப்படின்னா, இதை ஏன் கான்டினென்ட்டா எடுத்துக்கலாம், இது வந்து முழுக்க எரிமலைகளால உருவானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த எரிமலைகள் எல்லாமே ஒரு காலகட்டத்துல தீவுகளா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீவுகள் எல்லாமே காலப்போக்கில் இந்தியன் ஓஷன் வந்து அதோட வாட்டர் லெவல் அதிகமானதுக்கு அப்புறம் இதுக்குள்ள சப்மர்ஜ் ஆயிடுச்சு, அதாவது மூழ்கி போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பழசு அப்படின்னா, இன்னைக்கு உலகத்திலே மிக பழமையான நாகரிகம் அப்படின்னு கேட்டா எகிப்தியர்களை சொல்லுவோம், மெசபொட்டாமியன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ மத்த சிவிலைசேஷன்ஸ் எல்லாம் விட மிக பழமையான சிவிலைசேஷன் இந்த கெர்குலன் பிளாட்டியூ இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு பழமையானது. எகிப்தியனா இருக்கட்டும், மெசபொட்டாமியனா இருக்கட்டும், இதெல்லாம் மிகப்பெரிய பழமையான நாகரிகங்கள் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இதை விட ரொம்ப பழமையான ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் இது இருக்கலாம். ஏன் அப்படின்னா கண்டங்கள், அதாவது கான்டினென்ட்ஸ் வந்து பிரியும் போதே இது வந்து உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உருவான இது வந்து காலப்போக்கில், அதாவது கடலுடைய ஆழம் வந்து அதிகமானதுக்கு அப்புறம், கடல் நீர் அதிகமானதுக்கு அப்புறம் இதெல்லாம் எரிமலைகளா இருந்த இது வந்து கடலுக்கு அடியில சப்மர்ஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குள்ள நமக்கு தெரியாத ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்றாங்க. நமக்கு தெரியாத ஏகப்பட்ட டைனோசர் வகை கூட இதுல வந்து இருக்கலாம். இன்னைக்கு நம்ம டைனோசருடைய எலும்பு கூடுகளை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஆனா இதுக்கு அடியில ஏகப்பட்ட உயிரினங்கள், அதாவது ஸ்பீசிஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து அந்த காலகட்டத்திலிருந்தே அழியாம வந்து கடலுக்கு அடியில வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மர்மமா. ஆனா இதை வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட டெக்னாலஜிஸ் இன்னும் கிடையாது. பட் ஆனா சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணது மூலியமா இப்படி ஒண்ணு இருக்கலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து உண்மை, இப்படி ஒரு கான்டினென்ட் அப்படிங்கிறது இந்தியன் ஓஷனுக்கு அடியில இருக்குமான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த இந்தியன் ஓஷன் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குரு கிஃப்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.